லைஃப்பில் நிறையா விஷயத்துக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒரு சில விஷயங்களுக்கு காரணம் புரியுது, ஆனால் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு காரணம் புரியல. ஏன்னா அதுக்கான விடைக்கு கிடைக்காம இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்சர், ஒரு விடை கிடைக்க போகுது. ஸோ அது நீங்கள் ரொம்ப நாளாக அந்த அழுதுட்டு இருக்கிற விஷயங்கள், கவலைப்பட்டுட்டு இருக்கிற விஷயங்களுக்கு கூட வந்துட்டு இருக்கலாம். ஸோ என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். பிக்கப் ஆயிலில் போய் ஜென்ரல் ரீடிங்கில் பார்த்துட்டு அண்ட் தென் பிக்கப் ஆயிலில் போய் பார்ப்போம். அதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிறைய சிக்கலில் மாட்டிருக்கலாம். உங்களோட பிரச்சனை வந்து ஒரு நபர் இல்லை, அவங்க பேசலை, அவங்க லவ் பண்ணலை, அது மட்டும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஒரு 10 பிரச்சனைனா அதில் ஒன்று அப்படிதான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அந்த நபர் வந்து உங்களுடைய லவ் அன்பை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணிட்டு பண விஷயங்கள்ல இருந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கடைசியில் உங்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா, அந்த பர்சனும் லவ் பண்ண காணோம், இழந்த பணத்தையும் காணோம், இப்போ நான் எதுவுமே இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுடைய அளவு கடந்த லவ், அவங்களுடைய அளவு கடந்த எதிர்பார்ப்புகள் உங்கள் மேலே, அவ்வளோதான். ஆனால் இந்த டைமில் அப்படின்னு பார்க்குறப்போ உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேல் எனர்ஜி, அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க எந்த ஒரு உறவில் கூட உங்கள் லைஃப்பில் வரலாம். அவங்களால நீங்கள் என்ன ஒரு விஷயத்த வந்து இழந்தீங்களோ அது திருப்பி எடுக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எப்படி அந்த பர்சனை வந்துட்டு அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ரேண்டமாக சப்போஸ் நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னாலுமே அவங்க சைலண்ட்டாக வந்துட்டு உங்கள் மேலே ஒரு விதமான அன்பை வந்து வளர்த்துக்கிட்டு தான் வருவாங்க. அந்த டைம் வரும் பொழுது அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு உதவிகள் வேணும்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த நபர் தான் எனக்கு கஷ்டம் கொடுத்தாங்க, அந்த நபர்கிட்ட இருந்து தான் வரணும், உங்களுக்கு ஜஸ்டிஸ் அந்த இடத்துல தான் கிடைக்கணும், அவங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் பிரச்சனைகளே வரும். இந்த நபர் டெஃபினட்டாக வந்துட்டு ஜஸ்டிஸ் அனுபவிப்பாங்க, கர்மா, ஆனால் சஃபர் ஆவாங்க. ஆனால் அது உங்கள் மூலியமாக இருக்காது, வேற ஒரு பர்சன் மூலியமாக. ஸோ இப்போ உங்களுக்கு நான் இங்கே கஷ்டப்பட்டு அழுகிறேன், அங்கே ஜாலியாக சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அங்கே அவங்கள ஏமாத்த யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கே அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு செக்மேட் மாதிரி யாரோ செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே. சரி, உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க மூலியமாக ஏதோ ஒரு ஆதாயம் அப்படின்னு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்கள் லைஃப்பில் எல்டர்ஸ் மூலயமா ஒரு அட்வைஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அழுகிறீங்க, கரெக்டு தான். ஆனால் அந்த இடத்துல கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அதே இடத்துல நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க, அங்கே தான் பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது தான் இங்கே பாயிண்டாக வருது. சரி, ரொம்ப நாள் முன்னாடி இல்லை ரொம்ப மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் அந்த பணத்தை இழந்துட்டேன், ஒரு சில பேருக்கு வருஷங்களே கணக்கு வரும், அப்படி நான் இழந்துட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டைமிங் இஸ் குட். இப்போவும் சரி, வரக்கூடிய டைமிங்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து எடுக்க முடியும். சரி, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நீங்கள் இப்போ இந்த ஒரு பர்சன் வந்து கேட்குறீங்களா, இந்த ஸ்பெஷல் பர்சன், அவங்கள நீங்கள் ஃபேமிலியாக நினச்சிருப்பீங்க. ஃபேமிலிக்கு கூட ஒரு சில பேருக்கு
ஃபேமிலிக்கு கூட வந்துட்டு தெரியும், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி சம்திங் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி கனெக்டிவிட்டி இல்லைன்னா மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி டெஃபினட்டாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சஃபர் ஆகிறதுக்கான வழிகள் எய்தர் உங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸால வரலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸால வந்துட்டு வரலாம். ஏதோ ஒரு விஷயம் இந்த டைம்ல வந்து லாஸ் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ ஒரு சில காசிப் அவங்கள பத்தி பின்னாடி போயிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கும். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, பட் அவங்கள பத்தி தப்பான ஒரு காசிப் பின்னாடி போயிட்டு இருக்குதாங்க. ரொம்ப நாள் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டீங்க, டயர்ட் ஆயிடுச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த நபராக இருக்கட்டும், ஜென்ரலி உங்கள் லைஃபாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலுமே வந்துட்டு டயர்ட் ஆயிடுச்சு. இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் சரி பண்ணுறேன்னு வந்து இவங்களே இன்னும் எச்சா ஒரு தலைவலி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் எச்சா அவங்க எனர்ஜியெல்லாம் எடுத்துட்டு டயர்டாக்கி விட்டு போயிட்டாங்க. இப்போது ஆல்ரெடி இருந்த கொஞ்சம் நெஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் பலமும் இப்போ பலவீனமாக வந்து நிற்கிது உங்களுக்கு. சரி, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தாங்க. இப்போ நீங்க நினைச்சாலும் மூவ் ஆன் ஆகலாம். இட்ஸ் ஆல் இந்த கார்மிக் திங். கார்மிக் விஷயங்கள் தான் இதெல்லாமே. பட் இப்போ நீங்க நினைச்சாலும் வந்துட்டு மூவ் ஆன் ஆகலாம். பிகாஸ் ஃபைனல் டெசிஷன் உங்க கையில தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனால் சம் அட்டாச்மெண்ட், சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் வச்சுட்டே இருக்கீங்க. இல்லை, நான் உங்ககிட்ட பணம் கொடுத்துருக்கேன், அது எனக்கு வரணும், அப்போ தான் என்னால் மூவ் ஆன் ஆகணும், நான் இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கேன், அதை அவங்க திருப்பி செய்யட்டும், அப்போ தான் வந்து என் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அட்டாச்மெண்ட் இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயத்துக்கு உட்காந்து அழுதுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இதிலிருந்து வெளியில் கொண்டு வரதான் ஒரு நபர் இருக்காங்க. ஆனால் அது இவங்களா இருக்க வாய்ப்புகள் கம்மி, வேற ஒரு பர்சனாக இருக்க தான் வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஆனா நீங்க எப்போ வந்துட்டு இந்த புது நபரோட உதவிகளை எடுத்துக்கிறீங்களோ, அவங்களோட ஆறுதல் சப்போர்ட்டை எடுத்துக்கிறீங்களோ, அப்போதான் உங்களுடைய நபருக்கு வந்துட்டு மனமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். பொசசிவ்னஸ், ஜெலசி ஆக வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க கேட்குற இந்த நபருக்காக நீங்க அழுகுறீங்க, இவங்க மாறிட்டாங்க, இப்படி ஆகிட்டாங்க, இப்படி நடந்து போச்சுன்னு அழுதிங்கன்னா, அவங்க எப்படின்னா வந்து ஒரு இடத்துல நிலையா நிக்க மாட்டாங்க. அவங்க மைண்டே நிலையா நிக்காது. இங்கேயும் அங்கேயும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஓவரா அன்பு கொடுத்தீங்க அப்படின்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்குன்ட்டு போயிடுவாங்க. சுத்தமாக கிடைக்கல அப்படின்னா உங்களோட அன்பு வேற ஒரு பர்சனுக்கு போகுது அப்படின்னா அது எனக்கு வேணும்னு வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி மனமாற்றங்கள் மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய பர்சன் தான். சரி, உங்கள் கையில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கையிலே இது ரியல் கேமே இருக்கே. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு உங்கள் லைஃபே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்குது. ஒரு கேம் மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. நீங்களாம் வந்து போட்டி போடணும், நீங்களாம் வந்து உங்கள் லைஃப்பை உங்கள் கண்ட்ரோல் எடுத்து கொண்டு போகணும். ஆனால் இந்த பர்சனுடைய கண்ட்ரோல் ஏதோ ஒரு வழியில் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. அது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியாம தான் உட்காந்துட்டு வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த பர்சனோட ஏதோ ஒரு கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு என்னங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும். எமோஷன்ஸ் இப்போதைக்கு விடுங்க. உங்களுக்கு எமோஷன்ஸ் பதில் கொடுக்காது. எமோஷன்ஸ் இந்த டைமில் சப்போர்ட் பண்ணாது. போல்டான டெசிஷன் ரொம்ப முக்கியம். ஆனால் அதே மாதிரி வந்துட்டு இந்த பர்சன் விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி யோசிக்காதீங்க. ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. இவங்க இப்போ இல்லை அப்படின்னாலுமே ஒன்ஸ் நீங்கள் மூவ் ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா உண்மையிலே இது ரியல் லக்கு யார் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தான். அவங்களோட ரியலான ஒரு லக்கு டெஃபினட்டாக நீங்கள் தான் இருப்பீங்க. உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்கள் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய அந்த இமோஷன்ஸ், அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அது எல்லாமே அந்த நபருக்கு எவ்வளோ நாட்களாக யூஸ் ஆயிருக்கு. பார்ப்போம். சரி, ஆனால் ஒரு விஷயம் வந்து இங்கே என்ன தெரியுமா ரியல்? இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு உண்மையான ஆன்சர் என்ன, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்.
இந்த பாண்டிங் வந்து மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பாண்டிங் தான். இப்போ ஒரு 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 கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஒரு லவ், ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா கடைசி வரைக்குமே அண்ட் ஃபாரெவர் வரைக்குமே எடுத்துட்டு போவாங்களா, கூட இருப்பாங்களான்னா கிடையாது. மாறிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு வருவாங்க, திடீர்னு போவாங்க, திடீர் அப்படிதான் இருக்கும். இது இது ஜென்ரலா மேலோட்டமா இருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷார்ட் டேர்ம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஷார்ட் டேர்ம். ஆனால் நீங்கள் லாங் டேர்மாக எனக்கு வேணும், என்னோட லைஃப்பில் ஃபாரெவர் கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக துணையாக நிற்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இது கிடையாது. அது வேற. அது இந்த பாண்டிங்கை விட்டு வெளியே வந்தால் தான் உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் உங்களுக்கு அது எதுவுமே தெரியல, ஏன்னா அவ்வளவு கிரேசியாக இருக்கீங்க இந்த லவ் மேலே. அப்படி அழுகிறதும் வந்து நோ யூஸ். ஓகே, இப்போ நான் இங்கே அழுகிறேன், அது அவங்களுக்கு தெரியுதா, அவங்களுக்கு புரியுதா? பாதி பேத்துக்கு வந்துட்டு தெரியவே இல்லை, நீங்கள் இங்கே அழுகிறது எதுவுமே தெரியவே இல்லை. ஏன்னா அவங்க உங்கள் சைட்ல இருந்து வரக்கூடிய எல்லா வகையான ஒரு செய்திகள், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் மெசேஜஸ்னா பிளாக் ஆகிருக்கும், கால் எல்லாமே பிளாக்கு, மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்காங்க இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அதுவுமே பிளாக்கு. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அது ஓப்பன் பண்ணுவாங்க எப்போனா நீங்கள் ரகசியமாக, ஐ மீன் நீங்கள் கவனிக்காத அந்த டைமில் ரகசியமாக அவங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ வெளிப்படையாக வந்துட்டு உங்களை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க, மறைமுகமாக தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது அதுதான் சொல்கிறேன், இது ஒரு நிம்மதியான ஒரு லவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னால் ஃபாரெவராக அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக டே டு டே லைஃப் மாதிரி என்னோட ஐ மீன் உங்களோட வேலைகள் அண்ட் இந்த லவ் இந்த மாதிரி பொறுமையாக கொண்டு போக முடியுமா? நோ, இது அந்த ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த வின்டர் சீசனுக்குள்ளாரே வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த பர்சன் அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை வந்து சொல்லுவாங்களா அப்படின்னா நேரடியாக இருக்காது, மறைமுகமாக இருக்கும். அதுவுமே வந்துட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் வரும். ஸோ பிகாஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏஞ்சல்ஸ் இல்லை டிவைன் அவங்கள வந்து அதிகமாக கனெக்ட் பண்ணுற நபராக இருப்பீங்க. மேபி உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவலோட ஒரு கனெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மூலியமாக நீங்கள் எப்படியாவது அந்த பர்சனை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வருவீங்க. அது எந்த வழியில் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நேரடி பதில் வரலன்னாலுமே மறைமுகமான ஆன்சர்ஸை அவங்களே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? பிகாஸ் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஏஞ்சல் சப்போர்ட் இருக்குதா. ஆனால் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்கே பிரச்சனை, இன்னொரு ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இவங்க விஷயத்தில் வந்து 1 or 2 சான்சஸ் தான் கொடுப்பாங்க. 1 இல்லை 2 வாய்ப்புகள் தான் வரும். சும்மா தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளார நீங்கள் என்ன செய்யணுமோ வந்துட்டு செஞ்சுக்கோங்கன்றது தான் வந்து இங்கே ஒரு ஆன்சராக வருது. ஓகே, பார்ப்போம். ஐ திங்க் வந்து ஒரு சில பேர் வந்து நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 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 போல்டாக இதுலேருந்து வெளியே வர மாதிரி தான் இருக்குது. யூ டேக் தட் ஸ்ட்ராங் டெசிஷன். பாதி பேர் வந்து 70 to 80% அப்படி தான் இருக்கீங்க. இது டாக்ஸிக்கு, இதிலெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம லைஃப்பை பார்ப்போன்ற ஒரு ஒரு இதில் தீவிரமாக இருக்கீங்க. இதுதான் ஒரு விஷயம். தனிமைங்கிறது விலகுதுங்க. நீங்கள் இந்த பாண்டிங்னால இல்லை இந்த பாண்டிங்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய தனிமைகளுக்குள்ளார போயிருப்பீங்க. ரொம்ப எப்போ கேட்டாலும் நான் தனிமையாக இருக்கேன், நான் அலோன், நான் லோன்லியாக இருக்கேன், இப்படி தான் இருக்கும். ஆனால் இனி அப்படி இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வருத்தப்படுறீங்க, இவங்க விஷயமா இருக்கட்டும் இல்லை இவங்க செஞ்ச விஷயத்தினால வருத்தப்படுறீங்கன்னா அதை சரி பண்ணவும் கேட்கவும் வந்து பீப்புள் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய இந்த ஷேடோலே, உங்களுடைய இந்த ஜேர்னியில் கூடயே வருவாங்க, உங்களுக்கு சரி பண்ணியும் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கான ரியல் சேலஞ்ச் எந்த இடத்துல வந்து நிற்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா இந்த பழைய பர்சனா இல்லை இந்த புது பர்சனா அப்படின்ற ஒரு வாய்ப்புகள் டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த புது பர்சனோட மூவ் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் மூவ் ஆன் ஆனீங்கன்னா ஏதோ ஒரு மனசு ஓரத்துலையாவது இந்த நபரை வந்து வச்சிருப்பீங்க.
தட்ஸ் ஃபார் ஷோர். ஆனால் ஒரு 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 விஷயம் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் அழுகைகள் இந்த நபரை சார்ந்து தான் பல விஷயங்களுக்கு இவங்க வந்து லவ் கொடுக்கலங்கிறதெல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட் தான். அதை தாண்டி பல பிரச்சனைகள் இவங்களாலே வந்திருக்கும். ஸோ இந்த நபரால் நீங்கள் எத்தனை அழுதீங்களோ அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கான ஒரு நேரம், அதை வந்து இனி தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. ஸோ இனி அவங்க உங்களை நினச்ச வருத்தப்படுறது அழுகிறது அந்த மாதிரியான மூமெண்ட் இனிமேல் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் ஜாலியாக இருக்கிறதா பார்த்தேன்னு இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேல் அந்த மாதிரியான மாற்றங்கள்ங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆனால் அவங்க வந்து சீக்ரெட் கீப்பர், தனியாக அழுதாலும் கண்ணை தொடச்சிட்டு வந்துட்டு ஃபேஸுக்கு முன்னாடி சிரிக்கக்கூடிய ஒரு நபர். ஓகே, ஸோ தட்ஸ் ஓகே. ஜென்ரல் ரீடிங் அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ வந்து பிக்கப் ஆயிலில் போய் பார்ப்போம் என்ன ஒரு மெசேஜஸ் வருது அப்படின்னு. ஸோ பிக்கப் ஆயிலுக்கு வந்துட்டு நான் 3 பைல் தரேன். பைல் நம்பர் 1 வந்து இந்த எக்ஸ்பிரஷன் டாய் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2 இந்த க்ரீன் கலர் கேண்டில். பைல் நம்பர் 3க்கு வந்து இந்த பசில் நான் கொடுக்குறேன். ஸோ 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல், 3 பைலும் சூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன் டாய் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஓகே, சி பைல் நம்பர் 1 ஒரு விஷயங்க. இன்னைக்கு நீங்கள் அழுகிறீங்க, ஓகே, கஷ்டப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க, ஓகே, ரொம்ப நாளாக பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயம் இந்த இடத்துல ஹானஸ்ட் அப்படிங்கிறதே வருது. ஸோ உங்களுக்கு மனசுக்கு தெரியுது இது செட் ஆகாது, இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் இருந்தால் பிரச்சனை தான் வரும், இதுக்கு நம்ம 100% முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, ஆனால் ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயமும் தெரியும். உங்கள் லைஃப் இப்போ நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் எல்லா மாற்றமும் இருக்குங்கிறதும் தெரியும். தெரிஞ்சுமே வந்துட்டு நீங்கள் அது இந்த பர்சனோட முழு கேரக்டருமே தெரியும். ஸோ தெரிஞ்சுமே வந்துட்டு நீங்கள் தான் சஃபர் ஆகிட்டு இருக்கிறீங்களோ. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட கண்ணீருக்கு மற்றவங்களை அந்த பர்சனை பிளேம் பண்ணுறதை தாண்டி ஸோ ஒரு வகையில் நீங்களும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் தான் அப்படின்ற ஒரு மெசேஜும் வருது. ஸோ இந்த டைம்லையும் சரி இனி வரக்கூடிய ஃப்யூச்சர்லேயும் சரி உங்ககிட்ட தான் வந்துட்டு ஹை பவர் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதையை கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க, அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். லவ்வா இல்லை அதை தாண்டி மற்ற விஷயங்களா, இல்லை அந்த பர்சனை மேலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்கவே முடியல, அப்போ அந்த பர்சனா இல்லை உங்களுடைய லைஃபா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்ச நாட்களாகவே உங்களுக்கு வந்து ஒரு சவால்களாக லைஃபுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கும். இருந்தும் கூட வந்துட்டு நீங்கள் சரியான ஒரு முடிவு எடுக்காமல் விட்டுருக்கீங்களோ இங்கே. ஓகே, ஆனால் வந்துட்டு இது வந்து ஓவராலாக எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு குட் டைமிங் அப்படி தான் இருக்குது. சரி, நீங்கள் இந்த ஒரு சேடான நெகட்டிவான பார்ட்டை விட்டு வெளிவாங்களே, சரி எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்குது, எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது. இந்த டைம்லையும் சரி வரக்கூடிய டைம்லையும் சரி எல்லா கண்ட்ரோலும் உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிற டெசிஷன் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுடைய அந்த ஃபேஸ் அந்த ரியாக்ஷன்ஸ் மாறக்கூடிய ஒரு டைம். ரொம்ப சேடாக இருந்தீங்க, ரொம்ப கவலையாக இருந்தீங்கன்னா ஹாப்பி ஆகக்கூடிய ஒரு டைம். இட்ஸ் அ வெரி கிரேட் திங். ஐ திங்க் வந்து இந்த ஒரு உங்களோட இவ்வளோ பாசிட்டிவ் விஷயத்த அந்த நபர் பார்த்தாங்கன்னா அவங்களே ஷாக் ஆவாங்க. அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் டெஃபினட்டாக வருது.
உங்களுக்கு வந்து அந்த லயனஸ் எனர்ஜி வருது. அப்போ அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைமிங். இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மேக்ஸிமம் இந்த வருஷத்துக்குள்ளரே வந்துட்டு அது ஆக்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் ஃபைனலி வந்து உங்களுடைய டெசிஷன் தான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த நபர் விஷயமா ரொம்ப அழுதுருக்கீங்க, நிறைய சாமி முன்னாடி கேட்டிருக்கீங்க, நிறைய வேண்டுதல் வச்சிருக்கீங்க. அதுக்கான ஒரு நல்ல ஆன்சர் உங்களை நோக்கி வந்துட்டு வருது. ஓகே, ஒரு வெரி பிக் ஹீலிங் பீரியட், ஒரு ஹீலிங் செஷன் அப்படின்றது இருக்கும். சரி, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சில பேருக்கு இப்போ கிடையாது, ஆனால் வந்து வரக்கூடிய டேஸில் இல்லைனா வந்துட்டு யூ கேன் சே ஒரு 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 ஃபியூ பேக் ஃபியூச்சர்னே சொல்லலாம், கொஞ்சம் ஃபியூச்சர்னே சொல்லலாம். இதில் அந்த பர்சனுக்கு, உங்களை விட்டுட்டு போன பர்சனுக்கு இப்போ சுத்தமாக பேஷனே உங்கள் மேலே கிடையாது. ஆனால் அது திரும்ப வரத்துக்கான வழிகள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை நோக்கி வர முடியுமா அப்படின்னா பல தடங்கள் இருக்கும். ஓகேங்களா, அது எல்லா வழிகளிலுமே அவங்க தடங்கள்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு கிளீனாக ஒரு வரத்துக்கான ஒரு வழிகள்ங்கிறது ஃபியூச்சரில் இருக்கும். ஆனால் அது எப்போ இருக்கும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்போ வருதோ அப்போ இருக்கும். ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 1 உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப சீரியஸான டெசிஷன் எடுப்பீங்க இந்த டைமில். ரொம்ப சீரியஸான டெசிஷன், செல்ஃபிஷாகவுமே திங்க் பண்ண போறீங்க. ஐ திங்க் ஆல்ரெடி அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இந்த பர்சனோட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு வந்துட்டு இருக்கலாம். உங்களுக்கான ரியல் ஆறுதல் இந்த நபரா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கான ரியல் ஆறுதல் நீங்கள் தான். ஆனால் வந்து நீங்கள் இந்த பர்சன் விஷயமா இப்போ ஆசைப்பட்டு கேட்கறது இப்போ கிடைக்காது. ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம் ஒன் சான்ஸ். அது இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனைகள் ஒரு பிரச்சனைகள்னா ஒன்று மேலே ஒன்று பிரச்சனைகள் தான். எதை தொட்டாலும் பிரச்சனை. அந்த பர்சனை இப்போ மேபி நீங்கள் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், அவங்கள ரீச் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை, அவங்க கிட்ட பேசுறதுல ஒரு பிரச்சனை, அது வழிகள் தெரியாமல் அது அதோட பிரச்சனை. ஓவர் திங்கிங் ஒரு ப்ராப்ளம். ஒரு வார்த்தையை சொன்னால் அது பல வார்த்தையாக போய் பிரச்சனையில் முடியுது. ஸோ எதை தொட்டாலும் பிரச்சனைன்னு இருக்கிற இந்த டைமில் நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்கன்னாலுமே அது நெகட்டிவாக தான் வரும். ஸோ அது சரி பண்ணதான் உங்களுக்கு வேற ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. இப்போதைக்கும் இதில் கவனம் செலுத்துங்க, பின்னாடி வந்து இது தானா வந்து ஹீல் ஆகும். இந்த பிரச்சனை உங்களுக்கும் இருக்கிறது, அப்போ அதை சரி பண்ணிக்கலாம். அப்போ அந்த வந்து இழந்த அந்த பேஷன் அப்படின்றது திரும்பி வரும் அப்படின்றத ரொம்ப தெளிவா வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, பட் ஆனால் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உண்மையிலே நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு, ரொம்ப நாளாக தனிமையாக அழுததுக்கு, திடீர்னு ஒரு நல்லா இருப்பீங்க, திடீர்னு எங்கேருந்து அழுகைகள் வரும்னே தெரியாது. ஸோ அது எல்லாத்துக்குமான ஒரு ஆன்சர் இந்த டிவைன் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இது ஒரு விஷயமும் சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் இதை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க, தள்ளி வைங்க அப்படின்றதும் வந்து ஒரு மெசேஜ். ஓகே, ஸோ ஃபைனல் டெசிஷன் டெஃபினட்டாக உங்களோட தான் வந்து இருக்கணும். ஓகே, நான் இன்னும் ஒரு மெசேஜ் பார்க்குறேன். சரி, ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் என் வேல்யூ புரியலையா, நான் இவ்வளோ எஃபோர்ட்ஸ் போடுறேன், புரியலையா, தெரியலையான்னு கேட்குறீங்க. உண்மையிலே தெரியல. அவங்களுக்கு உண்மையிலே வந்துட்டு இப்போ என்ன டெசிஷன் எடுக்கிறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அதிகமாகுது. போய் நியாயத்தை நியாயம்னு கேட்டிங்கன்னா அது கோபமாக தான் அங்கே மாறுதே தவிர அதை சரி பண்ணுற மாதிரி ஒன்றும் காணும். சரி, இந்த இடத்துல எனக்கு ஒரு சைலண்ட் எனர்ஜி என்ன தெரியுமா வருது? ஐ திங்க் வந்து ரெண்டு பேரோட ஒரு ஒரு ஆராவஸ் கனெக்டாக இருந்திருக்கும், எனர்ஜி ஆரால கனெக்டாக இருந்திருக்கும். பட் இப்போ ஒருத்தவங்களோடது ரைஸ் ஆகியிருக்கு. அதனால தான் இன்னொருத்தவங்களால அதை மேட்சப் பண்ணவே முடிய மாட்டேங்குது. இந்த நபர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க லைஃப்ல, ஜென்ரலி அவங்க லைஃப்ல. ஆனால் அதில் நீங்கள் இல்லை, அந்த போட்டியில் நீங்கள் இல்லை, இப்போதைக்கும் நீங்கள் இல்லை. தட்ஸ் த திங், இப்போதைக்கும் நீங்கள் இல்லை. அந்த போட்டியில் என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க பர்சனல் லைஃப் பாஸ்ட்டுக்கே வர வாய்ப்பு இருக்கும். சரி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு லுக் அட் த பாசிட்டிவ் சைடு. டிவைன் உங்களுக்கு அழகான ஒரு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த நபர் சார்ந்தே தான் வரும் இது.
ஓகேவா? ஸோ இந்த நபரை நீங்கள் பிடிக்கணும் வேணும்னு பிடிவாதமாக நின்னீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களை தயார்படுத்திக்கிட்டு வாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் கேண்டில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஓகே, ஸோ பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது ஒரு குட் டைமிங் சொல்லலாமா, ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாமா? உங்கள் லைஃப்பில் வேண்டான்னு உங்களை தூக்கி போட்டு போன நபர் திரும்ப வரத்துக்கான வழிகள் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அது வந்து அவங்களுக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங்கில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ விஷயங்கள், ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு இருந்தாலும் கூட அது திரும்ப வர்றப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜியாக தான் இருக்கும். அதாவது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் பழையபடியே அந்த லவ், பழையபடியே அந்த அன்போட வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஆனால் அவங்களோட அந்த வருகைகள் வந்துட்டு வருவாங்க, வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வந்து ஒரு புது பர்சனாக இருக்கும். உங்கள் பாண்டிங் ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எந்த டிமாண்ட் எதுவுமே வந்து வைக்காம இருக்கிறது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச நபர் என்கிட்ட பேசாமல் நிறைய பிரச்சனைகள், தேர்ட் பார்ட்டினால நிறைய ப்ராப்ளம் விட்டு போயிட்டாங்க, திரும்ப எனக்கு வரணுன்ற ஒரு ஆசைகள், ரொம்ப ஏங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு அழகான ஒரு சான்ஸ். எஸ், அவங்க வரத்துக்கான சான்சஸ் நல்லா இருக்கு. உங்களுடைய ரொம்ப நாட்களான அந்த மேனிஃபெஸ்டேஷன், அந்த ஆசைகள், அந்த வேண்டுதல்கள் வந்துட்டு கரெக்டான ஒரு வழிகள் கொடுக்குது தான். ஆனால் ப்ரெஷர் போடாதீங்க, ஓவராக எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி எந்த ஒரு பாஸ்ட் விஷயங்களும் கொண்டு வந்து எனக்கான நியாயத்தை வேணும்னு வந்து கேட்டுறாதீங்க. பிகாஸ் வரதே நமக்கு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த டைமில் பார்க்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு எனதர் குட் சான்ஸ் என்ன வருது அப்படின்னா, இவ்வளவு நாட்கள் அந்த பர்சன் தான் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. உங்களை அவங்க சொல்றதை தான் நீங்கள் கேட்கணும், அவங்க வழியில தான் போகணும், இப்படி பண்ணணுன்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இந்த டைம் அவங்க வர்ற டைமிங் எப்படி இருக்கும்னா, நீங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு கோலை நோக்கி போகிற டைமிங்காக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லைஃப்பில் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணுற ஒரு டைமாக இருக்கும். இல்லை வேலையாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த விஷயங்கள்லையுமே உங்களோட ஜென்ரல் லைஃப்லேயே. ஸோ இந்த டைமில் அவங்க வர்றப்போ சரி, உங்களுடைய ரூல்ஸ் தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குற மாதிரி இருக்கும். அதாவது இது வரைக்கும் உங்களை வந்து ஒரு நார்மல் பர்சனாக பார்த்துருப்பாங்க. அவங்க நினச்சா அவங்கள என்ன வேணால் வந்துட்டு நாட்டாமல் பண்ண முடியுன்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இனி அப்படி முடியாது. பிகாஸ் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய எனர்ஜியன் ஆரா இஸ் கெட்டிங் ஹை. 100% ஹை ஆயிடுச்சானா அப்படி கிடையாது. 100% ஹை இன்னும் ஆகலை. ஆனால் அந்த அந்த நோக்கி நீங்கள் படிப்படியாக போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு க்ரோத் ஃபேஸில் போகிறீங்க தான். ஆனால் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டு இருக்கீங்க. ஆனால் கரெக்டான பாதையில் தான் போகிறீங்க. ஸோ திஸ் டைம் உங்களோட வேல்யூ என்ன, உங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத அவங்க அழகாக வந்துட்டு புரிஞ்சுக்குவாங்க. நீங்களும் அழகாக வந்து காமிப்பீங்க. ஓகே, அண்ட் இந்த டைம் ஆல்சோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, முன்னாடியெல்லாம் அந்த பர்சன் இருந்தாங்கன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அவங்கக்கிட்டே போய் நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்கள ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆனால் இனி அப்படி இருக்காது. ஸோ இனி என்னன்னா உங்களுக்கு பயம்ங்கிறது விலகும். அந்த பர்சன் வராங்களா வரட்டும், பேசுகிறாங்களா பேசட்டும், போகிறாங்களா போயிட்டே இரு, அந்த மைண்ட் செட்டு உங்களுக்கு வருது. ஸோ இது அந்த பர்சனுக்கு தான் இப்போ பயமாக இருக்க போகுது, உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஒரு சில பேர் கரெக்டான ஒரு பாதையில் போகிறீங்க. வேற ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் அந்த எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கடைப்பிடிக்கணும், செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களே இப்போ தான் உருவாகுது. பட் அதுவுமே நல்ல ஒரு சைன் தான். ஓகேங்களா? ஸோ திஸ் டைம் வந்துட்டு ஃபேஸ் ஆஃப்க்கு நீங்கள் ரெடியாக போகிறீங்க.
ஓகே. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த நான் பர்சன் சொன்ன பார்த்தீங்களா, திரும்பி வரவங்க, இவங்களும் வந்து ஒரு நார்மல் கேரக்டர்லாம் கிடையாதுங்க. இவங்களுமே ஒரு டஃப்பான ஒரு கேரக்டர் தான், சரிங்களா? ரொம்ப டஃப். எப்பயாவது சான்சஸ் கிடைச்சதுன்னா அதை அவங்க யூஸ் பண்ணிக்கணும், செல்ஃபிஷாக தான் வந்து இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வெரி சாஃப்ட் கேரக்டர் தான், அதுக்கு ஈக்குவலான ஒரு ரூடான கேரக்டரும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இவ்வளோ நாட்கள் அவங்கள நினச்சி இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க கிட்ட நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இனி அந்த பயம் இருக்காது. ஃபேஸ் ஆஃபுக்கு வருவீங்க. வா பேசுவா, பார்க்கலாம், நான் பதில் கொடுக்குறேன், நீ வா அப்படின்ற மாதிரியான ஒரு 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 விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு பயமாக இருக்கும். என்னடா இவ்வளோ நாட்கள் நம்மளை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம கொஞ்ச நாள் ஆளை காணோம், நம்ம கொஞ்ச நாள் பேசாமல் விட்டதுனால இப்போ தைரியம் வந்துருச்சோ, இப்போ வந்து ஃபேஸ் ஆஃபுக்கே வராங்க, ஃபேஸ் டு ஃபேஸே வந்து டீல் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணங்கள், ஒரு தாட் அவங்களுக்குள்ளே வரும். இது அவங்களுக்கு தான் பயமாக போகுது. ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷிஃப்ட். ஸோ இது டெஃபினெட்லி வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு ஒரு கிரீன் சிக்னல் அப்படிதான் வந்துட்டு சொல்லணும். ஓகேங்களா? சி ஒரு ஒரு ட்ராப்ல ரொம்ப நாளா இந்த பர்சன் உருவாக்கின ஒரு ட்ராப்ல இருந்தீங்கன்னா இப்போ அதுலேருந்து வெளியே வருவீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் இந்த டைம்ல வீக் ஆவாங்க. அவங்களோட இந்த கான்ஃபிடென்ட் பிரேக் ஆகும். உங்க மேல உங்களை நினைச்சு ஓவரான அந்த ஒரு பண்ணாங்கல்ல, அதெல்லாம் வந்து உடையும் இந்த டைம்ல. சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு விஷயம் தாங்க. அந்த பர்சனுக்கு இது ஒரு சைலண்ட் ஒரு ஒரு இன்ஃபேக்ட் உங்களுக்கான ஒரு குட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லலாம், உங்கள் கண்ணீருக்கான பதில்னே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி வந்து அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்கும், எல்லாமே இருந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நீங்கள் ரொம்ப வறுமையாக இருந்திருப்பீங்க, எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு ஒரு மனநிலைமையில் இருந்திருப்பீங்க. இது இப்போ அப்போ அப்படியே மாறுது. அவங்களுடைய அந்த நினைப்பு வந்து அப்படி போகும். ஸோ அவங்கள சுற்றி எல்லாருமே இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஹாப்பியாக தான் அவங்கள வச்சுக்குவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஒரு வெறுமை, எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு தன்மை உங்ககிட்ட இருந்துச்சுல அவங்க பண்ணதால, இது அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகுது. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக எல்லாமே வந்துட்டு இருக்கிற உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் அந்த திரும்பி வர்றப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், ரொம்ப ஹர்ட் ஆவாங்க, சம்டைம்ஸ் சைலண்ட்டாக ஹர்ட் ஆவாங்க. நம்ம ரொம்ப வந்துட்டு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் டெஃபினட்டாக வரும். உங்களுடைய ரியல் விக்டரி அதாக தான் இருக்கும். என்ன நீங்கள் கோவத்தில் கூட வந்துட்டு சொல்லியிருப்பீங்க, ஒரு நாள் உனக்கு புரியும் யாருமே, இப்போ உனக்கு புரியல, ஒரு நாள் உனக்கு புரியும், அப்போ நீ அழுவ என்ன நினச்சி அப்படின்னு ஒரு சில பேர் நீங்கள் கோவத்தில் கூட வந்துட்டு அந்த பர்சன் கிட்டே சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அந்த பர்சன் போனதுக்கப்புறம் தனியாக கூட நீங்கள் அவங்க ஃபோட்டோ பார்த்தோ இல்லை அவங்கள நினச்சிக்கிட்டோ சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இந்த டைமில் வந்துட்டு பழிக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ pile number 2, that's all. Thank you. pile number 3, யாரெல்லாம் இந்த pile சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 3க்கு இது ஒரு வெரி குட் சான்ஸுங்க, ரொம்ப நல்ல குட் பிகினிங். அவ்வளோதான், தட்ஸ் இட். பைல் நம்பர் 2 கெட் ரெடின்னு தான் நான் சொல்லுவேன். ரெடியாக இருங்க. இந்த டைம் வந்து இது உங்களுடைய கால் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. பைல் நம்பர் 3 ஒரு விஷயம்,
இந்த நபரை நினைச்சு ரொம்ப அழுகாதீங்க, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு உறவுகளில் இருக்கீங்க. இவங்க வந்து ரொம்ப டாக்ஸிக் தான் உங்களுக்கு. இவங்க கூட இருந்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகள் மட்டுமே தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. உங்களோட லக்கு எல்லாமே போயிருக்கும், உங்களுடைய நிம்மதி போயிருக்கும். நீங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே அதுவுமே செய்ய விடாமல் போயிருக்கும். எப்பயுமே ஒரு லைஃப்ல ஒரு புது தொடக்கம் வேணும்னு கேட்டிருப்பீங்க, ஆனா அதுவுமே இவங்களால கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ நவ் த டேபிள் இஸ் டர்னிங். அப்போ இந்த டைம் இந்த நபர் செய்யக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும். இவங்க வந்து உங்க கூட இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, தள்ளி வந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாங்க, எப்படி சுத்தி பார்த்தாலும் ஏதோ ஒரு வழியில நேரடியாவோ மறைமுகமாவோ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுல இருந்து தான் இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் அப்படின்னு வருது. ஸோ உங்களுடைய ஒரு லைஃப் ஜென்ரலாக இந்த லவ் லைஃபை எடுத்துக்கோங்களேன். புதுசாக நீங்கள் எழுத போறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் வெரி நியூவாக இருக்கும் உங்கள் லைஃப், இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ இந்த டைமில் வந்து பயல் நம்பர் 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்களுக்கு நிறையா ஒரு பசில் மாதிரி, அந்த ட்ரெஷர் ஹண்ட் கேம் எல்லாம் இருக்குல்ல, ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறது, இந்த பசில் கேம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சால்வ் பண்ணணும்ல, ஒன்றுக்குள்ள ஒன்று போயிட்டு சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் வந்து உங்களுக்கு உருவாக்கியே கொடுத்துருப்பாங்க. உங்கள் 2 பேரோட லவ் ஈஸியான லவ்வானா ஒரு பசில் மாதிரி தான். அதை எப்படியாவது சால்வ் பண்ணணும். ஒரு பிரச்சனை வந்தால் அதை நீங்களா சால்வ் பண்ணணும், அதை யோசிச்சுட்டு சால்வ் பண்ணணுன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர இது ஒரு ஈஸியான ஒரு லவ்வா கிடையாது. அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்த வரைக்குமே உங்கள் லைஃபே ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தான், அந்த ஒரு கேம் மாதிரி தான். என்னத்தை தேடிட்டே இருப்பீங்க லைஃப்பில், கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கவே மாட்டீங்க. இருக்கிற அவங்க கொடுக்குற டாஸ்க்கு, அவங்களால உங்கள் லைஃப்பில் உருவான ஒரு சில டாஸ்க்கு, இதெல்லாத்தையும் இந்த ஒரு பசில் கேம் மாதிரி உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்க. எல்லாத்தையும் அந்த காணா போன அந்த பசில் இருக்குல்ல, அந்த மிஸ்ஸிங் பீசஸ், அதெல்லாத்தையும் தேடி ஒட்ட வச்சுக்கிட்டு இருப்பீங்க. கடைசி வரைக்குமே உங்கள் லைஃப்பை வாழ்ந்துருக்க மாட்டீங்க. ஸோ அது எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கு வருது. சரி, நீங்கள் இப்போ இந்த பர்சன் அப்படி பண்ணுறாங்கன்னு 1000 குறைகள் எடுத்துக்கிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு டிவைனும் சரி இந்த சூழ்நிலைகளும் சொல்லக்கூடிய ஆன்சர் என்னன்னா, இது பெரிய ஒரு இந்த பர்சன் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பெரிய புயல் மாதிரி தான் இருக்குது உங்கள் லைஃப்பில். உங்கள் மைண்ட்லேயும் அப்படி தான் ஓடிட்டு இருக்கு. அது எல்லாமே விலக போகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங் அப்படின்றது வருது. ஸோ உங்களுக்கு இந்த டைமில் வந்து உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ கேளுங்க. நைட்டு ட்ரீம்ஸில் என்ன மெசேஜ் வருது கேளுங்க. சம்டைம்ஸ் நார்மலாக இருக்கும் பொழுதுமே ஒரு சில மெசேஜஸ் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு, கேளுங்க. இந்த டைமில் இமோஷன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு வர்ற ஆன்சர் என்னங்கிறத கேளுங்க. ஏன்னா திஸ் டைம் டிவைன் உங்களுக்கு டைரக்டாக கனெக்ட் ஆவாங்க ஏதோ ஒரு வழியில். ஓகேங்களா? ஏன்னா இந்த நபரால் ரொம்ப பிரச்சனை பண்ணியாச்சு, ரொம்ப பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டீங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கான ஒரு பதிலை டிவைனே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்டு தானே கொடுக்குறாங்க, இது நீங்கள் கேட்டது தானே. இந்த நபர் சார்ந்து நீங்கள் போய் அழுதுருக்கீங்க, வேண்டுதல் வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் அழகாக இந்த டைம் வருது. ஒரு சில பேர் இந்த நபர் மேலே எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசம் இருக்கோ அந்த அளவுக்கு கோபம், வெறுப்பும் வந்துருச்சு. நீங்கள் அவங்க இங்கே இருக்காங்கன்னா வேற டைரக்ஷனுக்கு போக ரெடி ஆயிட்டீங்க. இது வரைக்கும் இது எப்படி தெரியுமா இருக்கும், இது வரைக்கும் நான் உன் பின்னாடி வந்தேன், இனி நீ ஏன் பின்னாடி வா. இது வந்து உண்மையான அந்த வேல்யூ, இந்த செல்ஃப் வேல்யூ, உங்களுடைய வேல்யூ என்னங்கிறத வந்து அழகா தெரிஞ்சுக்க போறீங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு சில பேர். ஓகே, உங்கள் மனசு இந்த டைம் ஒரு ஆன்சரை கொடுக்கும், உங்கள் ப்ரேயர் ஒரு ஆன்சரை கொடுக்குது. இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் தான். ஒரு சில பேர் அவங்க எனக்கு லவ்வே கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, என்னால் அவங்கள மறந்தா போதும், மறக்க கூட முடியல. நீங்கள் போய் ப்ரேயர்லேயே அதான் வச்சுருப்பீங்க, அவங்க கொடுக்குற லவ்வும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அவங்கள மறக்கவும் முடியாமல் நான் தவிக்கிறேன், எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அப்சல்யூட்லி. ஆனால் இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பர்சனுக்கு நான் இவ்வளோ செய்ய போகிறேனே வேல்யூ புரியுமா? இப்போ புரியாது, ஆனால் இந்த மாற்றங்களுக்கு அப்புறம் தான் புரியும். ஏன்னா நீங்கள் இன்னும் லைஃப்பில் மாறவே இல்லைல்ல, மாறினதுக்கு அப்புறம் தானே வந்து தெரியும். ஸோ மாறாமல் வந்துட்டு புரியுமான்னு எப்படி வந்து கொண்டு வருவீங்க? ஸோ மாற்றம் வரணும், நீங்கள் மாறணும். மாறினதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பர்சன் ரொம்பவே ரியலைஸ் பண்ணுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க.
ஓகே, பார்ப்போம். பட் ஆனால் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் தாங்க. வந்த மெசேஜஸ் எல்லாமே ஸ்ட்ராங். ஓகே, ஐல் டேக் திஸ். இந்த ஜஸ்டிஸ்ங்கிற கார்டு வந்துச்சு, ஐல் டேக் திஸ். சரி, அதுதாங்க இவ்வளவு நாளா உனக்காக நான் எஃபோர்ட் போட்டேன், இப்போ நீ எனக்காக போடுன்ற மைண்ட் செட் வருது. அது அந்த பர்சனுக்கு நீங்கள் நேரடியாக சொன்னால் புரிய வைக்க மாட்டேன், புரியாது. மறைமுகமாக வந்துட்டு இருக்கும், மறைமுகமான ஒரு பதில் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும். இப்போ உங்களோட லைஃப் சம்மந்தமாக அவங்களுக்கு நேரடியாக என்ன நடக்குதுன்னு தெரிய வாய்ப்பு இருக்கும். ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஆனால் சம்வேர் இந்த தேர்ட் பார்ட்டிங்கிறவங்க வந்து ஏதோ ஒரு வழியில் உதவி செய்வாங்க. ஓகேங்களா? உங்களை பற்றின காசிப் அப்படின்றது டெஃபினெட்லி வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த பர்சன் இப்போ வருவாங்களா? கிடையவே கிடையாது. இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு இந்த நியூ பிகினிங்கை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ அப்போதான் வந்து ரியலைசேஷன்ஸே இருக்கும். நான் முன்னாடியே சொன்னது தான், நீங்கள் மாறினாதான் வந்து அந்த ரியலைசேஷனுங்கிறது இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒரு ரியல் ஃப்ரீடம் கிடைக்குதுங்க. பைல் நம்பர் 3 இவ்வளோ நாட்களாக போட்டு இல்லாத பஸ்ஸில் உட்காந்து சால்வ் பண்ணிக்கிட்டு ஒரு லைஃப்பில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் ஒரு ட்ரெஷர் ஹண்ட் கேம் மாதிரி உட்காந்து விளையாண்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த நபர் சொல்லி, அந்த நபருக்காக, அந்த நபர் பண்ண வேலையால். ஓகேங்களா? ஸோ எப்படி சுற்றி பார்த்தாலும் அந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஃபைனலி அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்குதுங்கிறப்போ விடுதலை. அப்பா, இவ்வளோ நாட்கள் நான் வந்து என் மைண்டே என் கண்ட்ரோல்லே கிடையாது. நான் வந்து மற்றவங்க சொல்லி நான் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். மற்றவங்க பேசுறத தான் வந்து என் மைண்டில், அதுவும் இந்த நபர் பேசுறது என் மைண்டில் உட்காந்து கேட்டுட்டு அதை மட்டும்தான் செஞ்சேன். இப்போ தான் நான் நானாக இருக்கேன். ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப அழகாக கிடைக்குது. ஜஸ்டிஸ்ன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஜஸ்டிஸ், உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, நியூ பிகினிங் வந்திருக்கு, உங்கள் லைஃப்பை நீங்கள் புதுசாக நீங்களாகவே வந்து எழுதலாம், கிரியேட் பண்ணலாம்ன்றது வந்தாச்சு. ஸோ இது டிவைனோட கால் வந்துருச்சு. ஸோ எல்லா மெசேஜஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. பைல் நம்பர் 3க்கு இந்த டைம் சாதகமாக நிற்கிது. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. இந்த டைமில் ஃபஸ்ட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஹீலிங் எடுத்துக்கோங்க. ப்ராப்பரான ஒரு நிம்மதி, பீஸ்ஃபுல்னஸ், ஹீலிங், கான்ஃபிடென்ட், தைரியம் வரணும். போங்க, ட்ராவல் போங்க. எனக்கு இங்கே உட்காந்தா ஒரே இடத்துல இருந்தால் எனக்கு வந்து மறக்க முடியலைங்க, எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. கோ, ட்ராவல் போங்க, வெளியில் போங்க, நிறைய ஒரு பீப்புளை மீட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு கேஷுவலான ஒரு லைஃப்குள்ளே வாங்க. உங்களை நீங்களே ஓவராக கட்டுப்படுத்தாதீங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த டைம் உங்கள் ப்ரேயர்ஸ் பதில் கொடுக்குது. ஸோ இனி நீங்கள் எடுக்கிற ஸ்டெப் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஜஸ்டிஸ் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்குதோ அதே அளவுக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்கள் இந்த ஒரு புது வாய்ப்பை வந்துட்டு எந்த அளவுக்கு அழகாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன் ஜென்ரலி ஃபார்வர்டாக எத்தனை இது தாண்டி போனாலும் சரி, உங்களுடைய இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்றது சைலண்டாக இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக நீங்கள் இப்படியே உட்காந்துருக்காம ஜஸ்ட் எல்லா டேபிள் அப்படியே டேர்ன் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்களோ அதை அவங்களே ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.